இறைவனுக்கு செய்யக்கூடியது திருக்கல்யாணம். கல்யாணம்ங்கிறது வேற, திருக்கல்யாணம்ங்கிறது வேற. அந்த திருக்கல்யாணம்னு சொல்றது தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருந்து இறைவன் செய்து கொள்ளக்கூடியதற்கு திருக்கல்யாணம் அப்படின்னு பெயர். அதனால்தான் திருக்கோயில் என்று கூறுவார்கள். திருக்கோயிலில் செய்யக்கூடியது திருக்கல்யாணம். ரொம்ப அழகா நடந்துருக்கு. மங்கள வாத்தியத்தோடு கூட அழகாக வரிசை சாமான்கள் எல்லாம் எடுத்து வந்து நமது ஆலயத்திலே கொண்டு சேர்ப்பித்து அதனை தொடர்ந்து மாலை மாற்றிக் கொண்டார்கள். சுவாமி தான் மாலை மாத்திக்கிட்டாங்க. ஐயனாரப்பன் பூர்ணான ஒரு அம்பாள், புஷ்கலா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மற்றொரு அம்பாள். இந்த ரெண்டு அம்பாளுக்கும் மாலை மாற்றி எம்பெருமான் உள்ளே அழைத்து வந்தார்கள். எதனால அந்த மாலை மாத்திக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு தொடர வேண்டும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கூச்சம் போக வேண்டும். அதனாலதான் இன்னைக்குமே கோவில்ல போனா சுவாமி எல்லாம் தொட்டு கும்பிடக்கூடாது, அப்படியே கையெடுத்துதான் கும்பிடணும். எதனால தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம தொட்டோம்னா சுவாமிக்கு எல்லாம் செலுத்து விடுமா, கூச்சம் ஏற்பட்டு விடுமா. அந்த கூச்சங்கள் ஏற்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பாந்தவியத்தை ஏற்படுத்துவதற்காக தான் மாலை மாற்றுதல் அப்படின்னு பேர். அழகாக மாலை மாற்றி எம்பெருமானை ஊஞ்சலிலே அமர வைத்து ஊஞ்சல் ஆட்டினார்கள். அந்த ஊஞ்சல் போட்டு அந்த எம்பெருமானுக்கு திருஷ்டிகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக மிக அழகான முறையில் அந்த வழிபாடுகளை எல்லாம் முடித்துக் கொண்டு இந்த மண்டபத்திலே கொண்டு அமர்த்தி இருக்கின்றோம். ஊஞ்சல் எதற்காக போடுவது அப்படின்னா, ஊஞ்சல் போட்டோம்னா சாதாரணமா கீழே ஒரு கால் ஊஞ்சலுக்கு வந்து வராது, அப்படியே பெஞ்சு மாதிரிலாம் கொண்டு வைக்க முடியாது. ஊஞ்சலுக்கு 4 சங்கிலிகள் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில 4 விதமான சங்கிலிகள், சரியை, கிரியை, யோகம், பாதம்னு 4 விதமான சங்கிலிகளை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அந்த சரியை, கிரியை, யோகம், பாதம் அப்படிங்கிற 4 விதமான சங்கிலிகளில் ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையினுடைய பிறவியை நாம் நிறைவு செய்ய வேண்டும். புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இறைவனுக்கு ஊஞ்சல் போட்டு அந்த வழிபாடானது செய்விக்கப்பட்டது. ஊஞ்சல் போட்டோம்னா அது எப்படி இருக்கும்னா, தொங்குகின்ற நிலையில் இருக்கும். இந்த ஊஞ்சல் 4 சங்கிலியில போட்டிருக்கோம். அதே ஊஞ்சல் இப்படி ஆடுமானா ஆடாது, குறுக்கு வாக்கத்தில் ஆடுமா அந்த ஊஞ்சல் ஆடாது, இப்படிதான் ஆடும். என்ன காரணம்னா, வாழ்க்கை முன்னும் பின்னுமாக தான் இருக்குமே தவிர ஒரேடியா முன்னுக்கும் இருக்காது, ஒரேடியா பின்னுக்கும் இருக்காது. வாழ்க்கை என்பது மாறி மாறி வரும், வண்டி சக்கரம் மாறி. அந்த வாழ்க்கையில் வண்டி சக்கரமாக உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரே நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊஞ்சல் வழிபாடானது அழகாக செய்விக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமானை இங்க விவாக மண்டபம்னு பேர். விவாகம்னா கல்யாணத்துக்கு பேர். அந்த விவாக மண்டபத்தை கொண்டு அமர்த்தி மற்ற பூஜைகள் எல்லாம் தொடங்கி இருக்கின்றோம். இதற்கு முன்பாக எஜமானர்களுடைய சங்கல்பமானது அழகாக சொல்லப்பட்டது. இவங்கெல்லாம் சங்கல்பம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில்ல வந்து இந்த மூர்த்தங்களை நாங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம், இந்த எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்கின்றோம். இதன் வாயிலாக ரெட்டக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமவாசிகளும், ஆலயத்தில் வந்து பணியாற்றக்கூடிய அனைத்து அன்பர்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நல்ல தர்மங்களை செய்ய வேண்டும், இறையருளை பெற வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. சங்கல்பம் பண்ணினதுக்கு அப்புறம் பூஜையெல்லாம் நம்ம ஆரம்பிக்க போறோம். எப்போதுமே ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ நம்ம பாட்டுக்கு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி நம்ம பாட்டுக்கு போறது கிடையாது. எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊருக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த எந்த பேருந்தில் அல்லது புகை வண்டியில் ஏற வேண்டுமோ அதுல ஏறிட்டு நம்ம அந்த ஊர்ல போய் சேர்றோம். அப்ப அந்த ஊருக்கு போகக்கூடிய வழி எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சில்லாதான் ஊருக்கே போக முடியும். அப்படிங்கிறதுனால இந்த திருக்கல்யாணம்ங்கிறது எதனால பண்றது, இதனால என்ன பலன் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிருந்தாதான் நாம வந்து தரிசனம் பண்ணினதுக்கே புண்ணியம் உண்டு. இல்லைன்னா அந்த புண்ணியத்தை முழுமையா நாம ஏற்க முடியாது. அதுல 7 பிறவிகளில் மிகுதியாக இருக்கக்கூடிய பிறவி என்றால் இந்த மானுட பிறவி. அதனாலதான் ஜந்தோனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு பேர். ஜந்து ஜந்து ஜந்துன்னு சொன்னா புழு பூச்சிகளுக்கு ஜந்துன்னு பேர்.
அதுல நரஜன்ம துர்லபம் அப்படின்னா, நரஜன்மம்னா மானுட பிறவி, துர்லபமான பிறவி இந்த மானுட பிறவி. இதை நாம பெறவே முடியாது. இதுக்கு பின்னாடி நாம எல்லாம் என்ன பிறவி எடுத்தோங்கிறது யாருக்குமே தெரியாது. அடுத்தது என்ன பிறவி எடுக்க போறோங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆக இருக்கக்கூடிய பிறவிகளில் நாம நன்றாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையினுடைய நிறைவை இறைவனுடைய இறைவனாக சேர்க்க வேண்டும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த பூஜைகள் எல்லாம் ஆலயங்களில் அழகாக செய்யப்படுகின்றன. ஆலயம் அப்படின்னு சொன்னா ஆத்மாவானது லயித்து இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆலயம்னு பேர். எங்க போனாலும் ஒரே கவலையா இருக்கு. என்ன கவலைன்னு தெரியல, ஏதோ கவலை. அந்த கவலைகளை மறந்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய இடம் ஆலயம். லயம்னா ஒடுங்குவதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆலயம்னு பேர். ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது, உடலுக்கு அழிவு உண்டு. நாம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அழியக்கூடிய உடலை வைத்துக் கொண்டு அழியாத காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒவ்வொரு விழாக்களும் நமது ஆலயங்களில் அழகாக செய்யப்படுகின்றன. அதுல இந்த திருக்கல்யாணம்ங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயம். வாழ்க்கையில நாமெல்லாம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. நாட்களை போக்கி கொண்டிருக்கின்றோம். சென்ற நாள் திரும்ப வரவே வராது. போன நாள் தான் அது முடிஞ்சு போச்சு. அதனாலதான் சென்ற காலத்தில் பழுதிலா திறனும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் என்று அடியார் பெருமக்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அந்த சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இறைவனுடைய துணை நமக்கு வேண்டும். எல்லாரும் அப்படியே தனியா வாழ்ந்தெல்லாம் அப்படியெல்லாம் வாழ முடியாது. சுவாமியோட அனுகிரகம். நடந்து போறோம், 2 காலையும் எடுத்து வச்சுதான் நடந்து போறோம். ஒரு காலை எடுத்து வைக்கிறோம், அடுத்த காலை எடுத்து அடுத்த அடி வைக்கிறதுக்கே சுவாமி நினைக்கணும். அப்பதான் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியிலும் இறைவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை போற்றி பொழுது வழிபட்டு அழுது புலம்பி அதுக்கப்புறம் அந்த பிறவியினுடைய பயனை நாம் அடைய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான பிறவி நம் மானுட பிறவி. மனிதன் பேர். மற்ற ஜீவராசிகள்லாம் இருக்கு. ஆடு, மாடு, சிங்கம், புலி, யானை, குதிரை, ஒட்டகம், மான், அதுக்கெல்லாம் என்ன பேருன்னா கால்நடைன்னு பேர். அதுக்கெல்லாம் என்ன பேரு? கால்நடைன்னு பேர். எதனால கால்நடைன்னு பேர் அப்படின்னு கேட்டா, அவைகள் அனைத்தும் கால்களினால் நடக்கக்கூடியவைகள். காலால மட்டும்தான் நடக்கும். அதுக்கு இருட்டு வெளிச்சம் தெரியாது, கல்லு முள்ளு தெரியாது, மேடு பள்ளம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஆக நடந்துட்டு இருக்கும். அதுக்கு கால்நடைன்னு பேரு. அப்ப அதெல்லாம் கால்களினால் நடப்பதனால கால்நடைன்னு பேரு. இப்ப நாமெல்லாம் இப்படி காலால் நடக்காம தலையாலேயே நடக்கணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளும் காலால தான் நடந்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு கால்நடைக்கான பேரு அப்படின்னா கிடையாது. என்ன கிடையாதுன்னா, நாமெல்லாம் மனிதர்கள், மனதினால் நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். அதனாலதான் இந்த கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், இந்த கோவில்ல விசேஷம் நடக்கிறதுங்கிறத மனசுல நினைச்சதுனாலதான் நாம இங்க வந்திருக்கோம். காலுக்கு நினைக்கக்கூடிய தன்மை கிடையாது. என்ன செல்லக்கூடிய தன்மை தான் காலுக்கு. கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தன்மை, மூக்குக்கு நுகரக்கூடிய தன்மை, வாய்க்கு சுவைக்கக்கூடிய தன்மை, காதுக்கு கேட்கக்கூடிய தன்மை. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை இறைவன் கொடுத்திருக்காரு. கைக்கு என்ன தன்மை அப்படின்னு கேட்டா, நிறைய தானங்கள் தர்மங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் சுவாமி 2 கையை கொடுத்திருக்காரு. அள்ளி கொடுத்துட்டே இருக்கணும். அதனாலதான் மனிதர்களுக்கு 2 கரங்களை சுவாமி கொடுத்திருக்காரு. சுவாமிக்குன்னா எத்தனை கை இருக்கும்னா 4 கை, 8 கை, 16 கை, 18 கைன்னு சுவாமிக்கு எல்லாம் கரங்கள்லாம் நிறைய இருக்கும். அதனாலதான் பஸ்ல போகும்போது என்ன போட்டிருக்கோம்? கரம், சிரம், புறம், நீட்டாதீர் அப்படின்னு போட்டிருக்கோம். கரம்னா கை, சிரம்னா தலை, புறம்னா வெளியே அப்படின்னு அர்த்தம். வெளியே நீட்டாதீர்கள்னு பேரு. அப்ப சுவாமி எதனால 4 கை, 8 கை, 16 கை, 18 கைன்னு வச்சிருந்திருக்காரு அப்படின்னு கேட்டா, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் 2 கையால் அப்படி கிள்ளி சுவாமிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அனைத்து கையினாலையும் அள்ளி கொடுத்து வரோம். அதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு எம்பும் இருக்காது, அதுக்குள்ள ஆயுசும் கிடையாது. அவ்வளவு கொடுத்துட்டே இருப்பார் சுவாமி. அவர் வள்ளல். அவருக்கு நாமெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுக்குறோம், அவ்வளவுதான். நம்மளால ஏதாவது உற்பத்தி பண்ண முடியுமா? ஒரு பிள்ளை போய் உற்பத்தி பண்ண முடியுமா? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆக எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர் இறைவன்.
படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இறைவன். அதனால அந்த இறைவனானவன் எல்லா ரூபத்திலும் எல்லா இடங்களிலும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட இறைவனுக்கு திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதன் மிருகமாக மாறிவிடக் கூடாது. மிருகம் வேற, மனிதன் வேற. அப்ப மிருகத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய தன்மை இந்த மானுட பிறவி. மானுட பிறவியை மறந்து விடாமல் நாம் எல்லா காரியங்களிலும் புனப்பனாக அப்படின்னு சொல்லுவாங்க. புனப்பனாக திரும்ப திரும்ப நல்ல காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும். நல்லதை செய்யணும், நல்லதை சொல்லணும், நல்லதை கேட்கணும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்லவர்களோடு இணைய வேண்டும், நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும். அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நடக்கக்கூடியது நல்லவைகளாகவே அமையும். அப்படிங்கிறதுக்காக இந்த திருக்கல்யாண வைபவம் ரொம்ப அழகா நடந்து. இப்ப சுவாமி அம்பாள் 2 பேர் இருக்காங்க. நாரதர் என்ன பண்றாருன்னா மாம்பழத்தை கொண்டு வந்து சுவாமிகிட்ட கொடுக்கிறார். கொடுத்துட்டு நாரதர் கொண்டு வந்து கொடுத்தவங்க உடனே விநாயக பெருமான் ஓடி வர்றார். இந்த மாம்பழம் எனக்கு தான் ஓடி வர. எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. முருகன் பெருமானும் ஓடி வர்றார். இந்த மாம்பழம் எனக்கு தான். சுவாமி பார்த்தார். 2 பேருக்கும் பிரச்சனை வந்திருந்ததுனால இந்த உலகத்தை யார் சுற்றிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாங்கனி அப்படிங்கறத அவர் சொல்லிட்டார். முருகப்பெருமான் பார்த்தார். அப்பவே குழந்தை குமரன் பேர். முருகப்பெருமானுக்கு குமரன் அப்படின்னு பேர். அப்ப குமரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த குமரனாக இருக்கக்கூடியவருக்கு என்றுமே வயோதிகமே கிடையாது. அதனால குமரன் பேர். அந்த குமரனானவர் என்ன பண்றாருன்னா அப்ப உள்ள ஜெட்டு விமானம் எதுன்னு கேட்டீங்கன்னா மயில் வாகனம் தான். அதனாலதான் மயூரநாதன் அப்படின்னு பேரு முருகப்பெருமான். உடனே அந்த மயில் வாகனத்துல ஏறி உலகம் பூரா சுத்துறதுக்காக போயிட்டார். லோகம் பூரா சுத்திட்டு வர்றார். விநாயக பெருமான் என்ன மாதிரி ரொம்ப கட்ட. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா கட்ட குண்டா இருந்துட்டு மூழ்கிய வாகனம் மூஞ்சூர வாகனமா வச்சிருந்தா அவரு போய் எங்க சுத்த முடியாது இல்லையா? அவர் பேசாம இருக்காரு. அவர் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு கடைசியில ஒரு யோஜனை வந்துதான். காளிதாசர் சொன்ன ஸ்லோகம் அவருக்கு மனசுல பட்டது. என்ன சொன்னார் காளிதாசர் அப்படின்னா வாகர்த்தா விவசம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபக்தே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு ஒரு சொன்னார். உலகத்துக்கே தாயும் தந்தையுமாக உள்ளவர் அப்படிங்கிறதுனால இந்த தாயார் தந்தையார சுத்தி வந்தாலே நமக்கு அந்த பலன் கிடைச்சிடும் சொல்லி தன்னுடைய அப்பா அம்மாவை உலகமா நினைச்சு சுத்திட்டு வர. சுத்திட்டு வந்து நமஸ்காரம் பண்ணினோம். அப்படி கையை நீட்டுறா. மாம்பழத்தை கொடுத்துட்டாரு சுவாமி. உடனே விநாயகர் கையை நீட்ட சுவாமி மாம்பழத்தை கொடுக்க முருகப்பெருமான் அங்க வர ஆரம்பிச்சு. அங்கதான் சண்டையே ஆரம்பம். உடனே முருகப்பெருமான் சொல்றாரா வந்து பெரியவர்களா சேர்ந்த நாடகமாக ஆடிவிட்டீர்களே. பெரும் பிள்ளை செல்ல பிள்ளையா, இளம் பிள்ளை கில்லு பிள்ளையா ஆயிடுது. அதனால என்ன வெளியில போக சொல்லிட்டு நீங்களா சேர்ந்து இந்த மாம்பழத்தை பங்கு போட்டுட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாராம். அப்ப முருகப்பெருமான் சுவாமி சொல்ற அப்பா வருத்தப்படாதப்பா, கந்தா கடம்பா சுவாமிநாதா குமாரா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்றாராம். இல்லைங்கிற. எப்போதுமே வீட்டுல பாத்தீங்கன்னா முதல் குழந்தை அம்மா மாதிரி இருக்கும், 2வது குழந்தை அப்பா மாதிரி இருக்கும். முதல் குழந்தை எப்படி இருக்கும்? அம்மா மாதிரி இருக்கும். 2வது குழந்தை அப்பா மாதிரி இருக்கும். அப்ப அதனாலதான் ஆண் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், சேலையில தூளி கட்டி போடக்கூடாது. இன்னைக்குதான் தூளி இல்லாம போச்சு, அதெல்லாம் அடுத்தது. அதனால தூளி கட்டி குழந்தையை போடுறோம் அப்படின்னு சொன்னா புடவையில வந்து தூளி கட்டி ஆண் குழந்தைகளை போடக்கூடாது. பெண் குழந்தைகளை வேஷ்டியில தூளி கட்டி போடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். பெண் குழந்தைகளை வேஷ்டியில தூளி கட்டி போடக்கூடாது. ஆண் குழந்தைகளை புடவையில் தூளி கட்டி போடக்கூடாது. அப்படி தூளி கட்டி போடுறதுங்கிறது எதனால சம்பிரதாயத்துல வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப பயப்படுறோம். ஒரு ஜுரம் அடிக்கிறது, ஒரு சளி பிடிக்கிறது, இருமுறது அப்படின்னா ரொம்ப பயப்படுறோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வைத்தியர்கள்ட்ட எல்லாம் உடனே போக மாட்டாங்க. உடனே தாயார் கட்டின்னு இருக்கிற புடவை இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் குழந்தைக்கு தூளி கட்டி போடணும். போட்டா உடனே ஜுரம் சரியா போயிடும். அதுதான் மருந்து. தாயார் கட்டின புடவையில தூளி கட்டி போடணும். இன்னைக்கு யாரு சாமி புடவை கட்டிக்கிறாங்கிறது கேட்கலாம். கரெக்ட். எல்லாரும் என்ன சுடிதார் நைட்டிங்கிறபடி ஆயிடுச்சு. காலம்பரை பால்காரர்கிட்ட வராங்க, பால் வாங்குறாங்க பெண்கள்லாம். 8 மணிக்கு 7:45 8 மணிக்கு பெண்கள் பால்காரர் வர்றாரு அப்படின்னு சொன்னா அப்பவும் அந்த நைட்டியோட தான் வந்து பால் வாங்குறாங்க. இப்ப என்ன ஆயிடுது, நைட்டியில போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் பகல்லையும் போட்டுக்கிறதுனால அதுக்கு பேரு டே டீன்னு ஆயிடுச்சு. நைட்டின்னு போனது என்ன ஆயிடுது, டே டீ அப்படின்னு ஆயிடுச்சு.
இந்த கரார்ல கிடைக்கிறது இது. மாயத்துல கரார், பண்டம், சீமாட்டி அங்கெல்லாம் போட்டீங்கன்னா இந்த டேட்டி வாங்கலாம். எங்க அவங்கள்ட்ட போய் கடைசியில இந்த நைட்டி தான் அது. அதுக்கு பேர் நம்ம போய் கேட்கறதுனால அது டேட்டியே ஆயிடுச்சு. எப்ப என்ன போட்டுக்கிறதுங்கிறதே தெரியாம போச்சு. அதனால எந்தெந்த வஸ்திரங்களை எப்பப்ப உடுத்தி கொள்ள வேண்டும் என்றே ஒரு நியதி இருக்கின்றன. உடனே முருகப்பெருமான் சொல்றார் சுவாமி, கோச்சிக்காதப்பா அப்படிங்கிறார். என்ன கோச்சிக்காதீங்க, நீங்க பண்ணது பூரா தப்பு, நான் கோச்சிட்டா மட்டும் கோச்சிக்கிட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுனால உடனே என்ன பண்ற, முருகப்பெருமான் கோச்சின்னு பழனியில போய் உட்கார்ந்துடுற. இப்ப 2 குழந்தைகளும் ஒண்ணுதான் பண்ணாங்க. அதான் முருகப்பெருமான் உலகம் பூராவும் தாய் தந்தையரை கண்டார். விநாயக பெருமான் தாய் தந்தையரிடம் உலகத்தை கண்டார். இதுதான் அதனுடைய ரகசியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு பேர். அதுதான் நம்ம பார்வதி பதையே அப்படின்னு சொல்லுவாங்க. பதையே பார்வதின்னு சொல்ல மாட்டாங்க. சீதா ராமன் பேரு, ராமன் சீதைன்னு பேர் கிடையாது. என்ன, அதே போல பெண்களுக்கு தான் முதலிடத்தை கொடுத்திருக்கின்றார்கள் நம்மளுடைய இந்து மதத்தில். அதுதான் பூமா தேவின்னு பேரு. பூமா தேவன் பேர் கிடையாது. பூமா தேவி, கோமாதா எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய பெயராக தான் வேணும். ஏன்னா பெண்களுக்கு தான் முதல் உரிமையை உலோகத்துல இறைவன் கொடுத்திருக்காரு. அதுலதான் அர்த்த நாரின்னு பேர். நாரினா பெண் அப்படின்னு அர்த்தம். அர்த்த நாரினா பாதி உடம்பு ஆணுடைய உருவம், பாதி உடம்பு பெண்ணுடைய உருவம், இப்படிதான் இருக்கும். அதனாலதான் திருச்செங்கோட்டில் இறைவன் அர்த்தநாரியாக இருக்கின்றார். அப்படி அந்த அர்த்தநாரின்னு பேர். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பெண்கள் எப்படி இல்லத்துல இருக்கணும்ங்கிறது ஒரு வழிமுறை இருக்கு, சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு எதுவுமே தெரியல, குழந்தைகளுக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல, சொன்னாலும் தெரியல, தனக்காகவும் தெரியல. அப்படி ஆயிடுச்சு. இப்ப சொன்னா கோச்சிக்கிறாங்க, சொல்லல சொன்னா கோச்சிக்கிறது இருக்கட்டும், இது செய்யாதப்பான்னு குழந்தைகளுக்கு சொன்னா என்ன தெரியுமா சொல்லுது? என்ன அடுத்த வார்த்தை குழந்தைகள் சொல்ற வார்த்தை, நீ சும்மா இருப்பா உனக்கு என்ன தெரியும்ங்குது. இப்ப சும்மா இருப்பா உனக்கு என்ன தெரியும்? நமக்கு முன்னாடி புள்ள பிறந்ததோ பிள்ளைக்கு முன்னாடி நம்ம பிறந்தோமானே தெரியல. அப்படி இருக்கு. என்கிட்ட பாடசாலை 80 குழந்தைங்க படிக்கிறாங்க. என்னுடைய பையனுக்கு 12 வயசு ஆகுது. ஏன்னா அந்த 80 குழந்தைகளும் நான் சொல்றதை கேட்பாங்க. இந்த 18 வயசு புள்ள 12 வயசு புள்ள சொல்றதை நான் கேட்கிறாப்ல ஆயிடுச்சு. கலிகாலம், இதுக்கு கலிகாலம்னு பேரு. குழந்தைகள் சொல்றதுதான் நம்ம கேட்கிறாப்ல இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. நாம சொல்றத குழந்தைகள் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது செய்யாதுன்னு செய்யக்கூடாது, செய்யணும் செஞ்சே ஆகணும். அப்படி ஒரு நியதியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படிலாம் இருந்தாதான் நாம அதுக்கு நம்ம என்ன திறமை பண்ணணும், நாம இருக்கணும். அப்பதான் நம்ம சொல்றத குழந்தை கேட்கும். குழந்தைகளுடைய எதிர்க்கே நம்ம செல்ல நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்து நம்ம செஞ்சதை அது செய்யுது. புரியுதா? நாம அதை செஞ்சோம்னா அடுத்த குழந்தைகள் அதை செய்யும். அதனால குழந்தைகளுக்கு எதிர்க்க நாம கரெக்டா இருக்கணும். அது மாதிரி இருந்தாலும் நல்லது. எங்க வீட்டு அம்மாட்ட நான் சொன்னேன், ஒரு நாள் என்ன ஆயிடுத்து, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரா மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுத்து. அப்ப மாமியிட்ட நான் வீட்டுல சொல்லிட்டு போனேன், நான் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் ஆகும். யாராவது வந்து கேட்டா ஐயா வரதுக்கு 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும் சொல்லக்கூடாது. எப்போதுமே கணவர் வெளியில போயிட்டா ஊர்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது. பெண்கள்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, அதெல்லாம் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். கணவர் ஊருக்கு போயாச்சுன்னா வீட்டுல உள்ள பெண்கள் யாராவது தேடிட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இல்ல, வர 15 நாள் ஆகும் 10 நாள் ஆகும்லாம் சொல்லக்கூடாது. என்ன இங்கதான் போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு 10 நாளுமே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். ஆக அது மாதிரி சொல்லக்கூடாது. அப்ப என்ன ஆச்சு, ஒரு இடம் நான் அது மாதிரி ஊருக்கு போனப்ப வீட்டுல வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஐயா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வெளில போயிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. எப்ப வருவாங்க? நாளைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் போச்சு, மறுநாள் திருப்பி அவர் வந்திருக்காரு. வந்தவொடனே ஐயா வந்துட்டாங்களான்னு திருப்பி கேட்டார். இல்லைங்க வந்துடுறேன்னாங்க, என்னன்னு தெரியல, நாளைக்கு கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரி திருப்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே வந்துட்டாங்க, பூந்தோட்டம் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி எனக்கும் பூந்தோட்டம் தான், நான் போய் பாத்துக்கிறேன்னு அவர் கிளம்பி வந்துட்டாரு. கடைசியில நான் இருக்கிறது டெல்லியில. ஏன்னா இவங்க பூந்தோட்டம்னு சொன்னா பூந்தோட்டத்துல வந்து பாத்துருக்காங்க, காணோம். மறுநாள் வந்து பூந்தோட்டம் பூரா தேடிட்டங்க, காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, பூந்தோட்டம் போயிட்டு வந்துடுறேன்னா நேத்திக்கும் போனாங்க, இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதனால எப்படியும் நாளைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி திருப்பி இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, பூந்தோட்டம் எனக்கும் சொந்த ஊர் பூந்தோட்டம் தான், பூந்தோட்டம் பூரா தேடிட்டேங்கம்மா, அதனால ஐயா எப்போ வருவாங்கன்னு மட்டும் சொல்லுங்க, அன்னைக்கு வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நெருங்கி நம்ம உங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது.
நெருங்கி பழகக்கூடியவர்களிடம் பொய்யே சொல்லக்கூடாது. இன்னைக்கு செல்லு வந்துடுது. செல்லு வந்தவுடனே முதல்ல எல்லாருக்கும் வந்தது என்னன்னா பொய் தான். என்ன பொய்ங்கிறது அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம அதை எப்ப சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எதுக்காக சொல்லணும்ங்கிறத இல்லாம எல்லாருமே பொய் சொல்லணும். செல் இல்லாதவர் செல்லாதவர்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு செல் இல்லாதவர் செல்லாதவர் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த செல்லானது என்ன பண்றது நம்மள அப்படின்னா ஒருநிலைப்படுத்த விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த செல்லுங்கிறது நம்மளுடைய உபயோகத்துக்காக இருக்கு. அதே சமயத்துல அந்த செல்லே வாழ்க்கை அல்ல. செல்லுன்னு எதுக்காக பேர் வந்தது அப்படின்னா அரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள. அது என்ன பண்ணும், செல் அப்படின்னு சொன்னா என்ன, கரையானுக்கு பேர். அப்படியே அரிச்சுட்டே இருக்கும் நம்மள. அதனால மனசு அடிக்கும், உடம்ப போட்டு அரிச்சு எடுத்துரும். எந்த விஷயத்தையும் நம்மளால முழுமையா செயல்படுத்தவே முடியாது. அப்படிங்கிறதுக்காக அந்த செல்லுல பாத்தீங்கன்னா 9 நம்பர் கொடுத்திருப்பாங்க. எத்தனை நம்பர்? 9 நம்பர் கொடுத்திருப்பாங்க. நம்ம சொல்லும் போது எத்தனை நம்பர் சொல்றோம்? 10 நம்பர் சொல்றோம். சொல்லும் போது எத்தனை நம்பர்? 10 நம்பர் சொல்றோம். 10 நம்பர்ல 11 நம்பர் போட்டாலும் போகாது, 10 நம்பர்ல 9 நம்பர் போட்டாலும் போகாது. எதனால 10 நம்பர் சொல்றோம்னா, இந்த உலகம் என்பது ஒரு வட்ட வடிவமாக இருக்கக்கூடியது. உலகம் அனைத்தையும் ஒருவனால் இயக்கப்படுகின்றன. அதனால 10 நம்பர். அதனாலதான் ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஆன்மீகம் மட்டும் வாழ்க்கை இல்லை, அறிவியல் மட்டும் வாழ்க்கை இல்லை. விஞ்ஞானம் சேர வேண்டும். அப்படி சேர்றதுக்காக தான் சுவாமி இதே போல விழாக்கள் எல்லாம் நாம் செய்து அதனுடைய ஆனந்தத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படிங்கும் போது இப்ப நம்ம வீட்டு பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். அந்த பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை, இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமக பொண்ணு. அப்படிங்கும் போது 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கிறோம். அந்த 2 பேரும் சம்பந்தம் பண்ணினோம்னா ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா பையனுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே இவங்க திடீர்னு வந்தவுடனே அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல போய் சம்பந்தி வந்திருக்காங்க, ஒரு 2 இலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே போய் இலை கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு போயிடுறாங்க. இவங்க சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, சம்பந்தி. இப்ப கல்யாணம் பண்ணி கூட சம்பந்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அத சம்பந்தின்னு தான் சொல்லணும், சம்பந்தின்னு சொல்லக்கூடாது. சம்பந்தி, சம்பந்தர்னு பேர். சம்பந்தர், திருஞான சம்பந்தர் அப்படின்னு பேர். இப்ப எல்லாரும் சம்பந்தி சம்பந்திங்கிற. சம்பந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? மந்தினா குரங்கு, சம்பந்தினா நல்ல குரங்குன்னு அர்த்தம். சம்பந்தினா என்ன அர்த்தம்? நல்ல குரங்கு அப்படின்னு அர்த்தம். சம்பந்தம் மந்தினா குரங்கு, நல்ல குரங்குன்னு அர்த்தம். நல்ல குரங்கு வீட்டுக்கு வந்திருக்க, இலை போட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிருக்கோம் நம்ம. ஆனா சம்பந்தின்னு சொல்லக்கூடாது, சம்பந்தி. பானா வரணும் அந்த இடத்துல. ஏன்னா பானா சம்பந்தின்னு சொல்லணும். சம்பந்தர் அப்படின்னா சம்பந்தர். சம்பந்தி சம்பந்தின்னா அவங்க நம்மள சம்பந்திங்கிறாங்க, நம்ம குரங்கு. நம்ம அவங்கள சம்பந்திங்கிற அவங்க குரங்கு. அதெல்லாம் பிச்சு பிடிங்கிறோம் எல்லாரும். யாருக்காவது ஒரு நிம்மதி இருக்கான்னா கிடையவே கிடையாது. வார்த்தைகள் தான் காரணம் அதுக்கெல்லாம். அதனால இந்த வார்த்தைகளை நாம் உருவெடுத்து நாம் சொல்லும் பொழுது அழகாக பழகி கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பெண்கள்லாம் இன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடுறீங்க எல்லாரும். அந்த கோலம் போடும் போது சிக்கு கோலம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? சிக்கு கோலம். புள்ளி வச்சு கோலம் போடுவோம். 8 புள்ளி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் 6 புள்ளி, அப்புறம் 4 புள்ளி, அப்புறம் 2 புள்ளி, அப்புறம் 1 புள்ளி. சாமி, உங்க வீட்டுல நீங்க எல்லாம் கோலம் போடுறீங்களான்னு என்ன கேட்கக்கூடாது. எங்க வீட்டு அம்மா போடுறாங்க, நானும் போடுறது இல்ல சொல்றேன். அந்த கோலம் போடும்போது பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்கிறோமோ திருப்பி எவ்வளவு தூரம் சிக்க வந்தாலும் அங்கதான் முடிப்போம். எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் முடிப்போம். அதனால வாழ்க்கையில சிக்கல்கள்ங்கிறது நிறைய வரதான் செய்யும். ஆனா முடிவு என்பது ஒன்றாக தான் இருக்க வேண்டும். ஒன்னாதான் இருக்கணும். இதுக்காக இவங்களுக்காக கோச்சிட்டு அண்ணட்ட போறது, அப்ப அவங்களுக்காக கோச்சிட்டு அண்ணட்ட போறது, இப்படியே இருந்தோம்னா கோபமும் நிவர்த்தி ஆகாது, நம்மளுடைய பிரயாணங்களும் நிவர்த்தி ஆகாது. எல்லாம் போயிட்டே இருக்கும் அப்படியே. அதனால பெண்கள் எல்லாம் முதல்ல தலையை விரிச்சு போட்டுட்டே இருக்கக்கூடாது. தலை பின்னிக்கணும். தலையை விரிச்சு தலையை விருக்கறி கோலமாக இருக்கக்கூடாது. தலையை எதனால பின்னிக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் குடுமி வச்சிருக்கேன், நான் என்ன வகுட எடுத்திருக்கேன் தலையில? கிடையாது. அப்ப வகுடு எடுத்து தலையை வாரிக்கொள்ள வேண்டும். அந்த வகுடு மூக்குக்கு நேரம் வகுடு எடுக்கணும். வகுடு எடுத்து தலை வாரணும். வாரும் போது தலை ஒண்ணுதான், அதனுடைய நிலை 2. தலை 1, வகுடு எடுக்கும் போது நிலை 2, பின்னல் 3. 3 கால் எடுக்கிறோம்ல, அதுல 3 கால் எடுக்கும் போது நடுக்காலா இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தலை பின்னிக்கக்கூடிய பெண். தலை பின்றோம்ல, நடுக்காலா இருக்கக்கூடியவள் அந்த பெண். வலது கால் வருது இல்லையா, அது பிறந்த வீடு.
இடது கால் இருக்கு இல்லையா, அது வந்து புகுந்த வீடு. ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணுமா, நடுநாயகமாக இருந்து பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் பின்னி பின்னி ஆய்ச்சிட்டு போனோமா. அதனாலதான் பின்னல்னு பேர். பின்னி பின்னி ஆய்ச்சிட்டு போனோம். இங்க சொல்றது, அங்க சொல்றது, அங்க சொல்றது, இங்க சொல்றது, எல்லாத்தையும் பண்ணி குடும்பத்தை காலி பண்ணிட்டு ஒவ்வொரு தேசத்தை விட்டு அந்தண்டே போயிருந்ததுன்னு வச்சுக்க கூடாது. என்ன, அந்த குடும்பத்தை பின்னி பின்னி ஆய்ச்சிருப்பாங்க. அதனால பெண்கள் எப்படி இருக்க வேண்டுமா, தன்னுடைய பிறந்த வீட்டு புகழை புகுந்த வீட்டில் பேசவே கூடாது. எங்க அண்ணனுக்கு அது பிடிக்கும், அன்னைக்கு அது பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு அது பிடிக்கும், அத்தானுக்கு அது பிடிக்கும் எல்லாம் போய் அங்கெல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ண வீட்டுல போய் சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ண வீட்டுல புகுந்த வீட்டு பெருமை இருக்கு இல்லையா, அதை பிறந்த வீட்டுல பேசணும். எங்க நாத்தனாருக்கு என்னது பிடிக்கும்னு ஆரம்பிக்கணும். நாத்தனாருக்கு தான் ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும். அவங்க வந்தாங்கன்னா ஊறுகாய் போட்டு எடுத்துட்டு வருவாங்க, அப்பெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி நான் இங்க இருந்து போகும்போது அவங்களுக்கு கொடுப்பேன். நான் ஏதாவது போட்டு வச்சிருந்தா அப்படியே வாலியோட தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லணும். நம்ம கொஞ்சம் கூட எனக்கு எடுத்து வைக்க மாட்டாங்க, வாலியோட எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நம்ம சொல்லணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கதான், அந்த குடும்பத்தை புரிஞ்சு இந்த பொண்ணு வாழறா, நல்லா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால பெண்கள் வாழ தெரிந்து, அதனாலதான் இல்லால்னு பேர். இல்லால்னா என்ன அர்த்தம், இல்லத்தை ஆள்பவல்ல அர்த்தம். அதுக்குதான் இல்லால்னு பேர். இல்லத்தரசின்னு பேர். எங்க ஆண்களுக்கு எல்லாம் இல்லத்தரசன்னு பேரே கிடையாது, இல்லத்தரசின்னு பேர். அப்படிங்கிறதுனால இறைவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கார். பசுமாடு கண்ணு போடுறது, அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை தடவி கொடுக்கும். அது தடவி கொடுத்த உடனே அந்த கண்ணுக்குட்டி எழுந்துட்டு உடனே ஓடும், ஒடியாரும், பால் சாப்பிடும், ஜலம் சாப்பிடும், எல்லாமே பண்ணும் அது. ஏன்னா அதுக்கு வந்து 5 அறிவு தான். மாட்டுக்கெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு. நமக்கெல்லாம் எத்தனை அறிவு அப்படின்னு கேட்டா 6 அறிவு. 6வது அறிவு என்ன அப்படின்னு கேட்டா பகுத்தறிவுன்னு பேர். இது நல்லது கெட்டதுங்கிறத புரிந்து செய்யக்கூடிய அறிவை இறைவன் நமக்கு தான் கொடுத்திருக்காரு, மனிதனுக்கு தான் கொடுத்திருக்காரு, மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த கண்ணுக்குட்டி ஜனனமானவன பிறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா பல்லு பூரா முளைச்சிருக்கும். 5 பல்லு கொடுத்த கண்ணுக்குட்டிக்கு சுவாமி பல்லு கொடுத்திருப்பார். 6 அறிவு கொடுத்த நமக்கு பல்லே கொடுத்திருக்க மாட்டோம். நமக்கு பிறந்தோடனே பல்ல கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? கிடையவே கிடையாது. நம்ம ஜனனமானவன நம்ம பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நர்ஸ் நம்மள குழந்தைய தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அம்மா பக்கத்துல வந்து கொண்டு போட்டுருவாங்க டாக்டர் எல்லாம். எதனாலன்னா அந்த குழந்தை வந்து இதுவரையிலும் தாயார் கர்ப்பத்துக்கு பக்கத்துல ஜாடராகினின்னு ஒரு அக்னி இருக்கு. ஜடரம்னா வயிற்றுக்கு பேர், ஜாடரம் அப்படின்னு சொன்னா வயிற்றுக்கு பக்கத்துல ஜாடராகினின்னு பேர். இங்க ஒரு அக்னி இருக்கு எல்லாருக்குமே. அந்த அக்னி இருக்கிறதுனாலதான் நம்ம எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகுறது, அரைச்சி அடுப்புறது. அந்த அக்னி இல்லைன்னா ஜீரணமே ஆகாது. அதனாலதான் நெருப்புல போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜீரணம் ஆயிடும். அப்படிங்கிறதுனால அந்த ஜாடராகினி பகுதியில அந்த நாம குழந்தையா இருக்கும் போது இருந்திருக்கோம் நாமெல்லாம். அதனாலதான் நமக்கெல்லாம் எத்தனை ஒரு நாளைக்கு 21,600 தடவை நாமெல்லாம் மூச்சு விட்டு இருக்கோம். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 21,600 தடவை மூச்சு விடுறோம். உட்கார்ந்து இருக்கும் போது, நிற்கும் போது, தூங்கும் பொழுது, படுக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, உத்தியோகத்தின் பொழுது, பிரயாணங்களின் பொழுது, எல்லா நேரத்திலையும் 21,600 தடவை. அப்பாக இந்த 21,600 தடவை இந்த மூச்சு விடுறோங்கிறத நீங்க எத்தனை நாளா சாமி எண்ணி பார்த்தீங்கன்னு கேட்கக்கூடாது. இதுதான் சாஸ்திரம். 21,600 தடவை மூச்சு விட்டு இருக்கோம். அதுல ஒரு மூச்சு காற்று இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தகவல் கொடுக்கறாப்புல ஆயிடும். அதனால சுவாமி என்ன பண்றாருன்னா இந்த 21,600 தடவை மூச்சு விட சொல்றாரு. அப்ப இந்த ஜடராகினி பகுதியில் அந்த குழந்தை இருந்த உடனே அந்த குழந்தை வந்து நல்ல விதமா பிறந்திருக்கு இல்லையா, அந்த குழந்தை லோகத்தினுடைய ஒரு சீதோஷ்ண நிலைக்கு மாறணுங்கிறதுக்கு தான் உடனே குளிப்பாட்டுறது. பிறந்த உடனே குழந்தைய குளிப்பாட்டிட்டு வந்துடணும். நம்ம இந்த பூமிக்கு வந்த உடனே நம்மளை குளிப்பாட்டிடுவாங்க. பூமியை விட்டு போனதுக்கு அப்புறம் குளிப்பாட்டிட்டு தான் அனுப்புவாங்க. நம்மளுக்கு 2 நேரமா நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம போய் ஆகணும். குளிக்காம நம்மள அந்த அக்னியிலேருந்து வந்ததுனால சீதோஷ்ண நிலைக்கு வரணுங்கிறதுனால நம்மளை குளிப்பாட்டி கொண்டு வராங்க. இந்த உலோகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் எதனால குளிப்பாட்டி திருப்பி அந்த அக்னிக்கே நாம போக போறோம், சுத்தமான வஸ்துவா இருக்கணுங்கிறதுனால நம்மளை குளிப்பாட்டி அக்னியில கொண்டு சேர்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த லோகத்துல அந்த வயிற்றுல இருக்கிறதுனால கர்ப்ப வாசம்னு பேர். வாசம்னா வசித்தல்னு அர்த்தம். 10 மாசம் நாமெல்லாம் அம்மாவோட வயிற்றுல இருக்கோம். 300 தினங்கள்னு பேர். 10 மாசம். 10 மாசம் நம்ம இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய பிராணசக்தி இருக்குமானா இருக்காது. நம்ம உடம்புல 6 விதமான வாயுக்கள் ஓடுகின்றன. வாயுன்னா காற்று. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், பிரம்மன்
அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான காற்றுகள் ஓடிட்டு இருக்கு. பிராணசக்தின்னா என்ன? உயிர் மூச்சின்னு அர்த்தம். அது போயிட்டு இருக்கு. அந்த உயிர் மூச்சிய சுவாமி கொடுத்திருக்காரு. அதை அம்மாவோட உயிர் மூச்சு உள்ள இருக்கிறதுனால குழந்தைக்கு மூச்சு உள்ள இருக்கு. அதனாலதான் தாய்க்கு குழந்தைக்கு தொப்புள் கொடி உறவுன்னு பேர். அந்த தொப்புள் கொடி விழாதான் பிராணங்கள் மூச்சு காற்று போகும், ஆகாரங்கள் போகும். அதுல இருந்துதான் அந்த குழந்தைக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படும். அப்ப பிராண சக்தி இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பேருன்னா சபம்னு பேர். சிவம் அப்படின்னா மங்களம், சபம் அப்படின்னா அமங்கலம்னு இருக்கும். நல்லா குழந்தை பிறந்தவன என்ன கேட்கிறோம்? பிரசவம் ஆச்சான்னு கேட்கிறோம். அதுக்குதான் பிரசவம்னு பேரு. பிரசவம்னா என்ன அர்த்தம்? பிறப்பதற்கு முன்பு நீ சபமா இருந்தாய், பிறந்து வளர்ந்து ஆளாகி அனைத்தையும் ஆண்டு அனுபவித்த அந்த நிலையை அடைய போகிறாய்ன்னு அர்த்தம். அதனாலதான் பிரசவம் பிரசவம் பிரசவம்னு பேரு. பிரசவ ஆச்சான்னு கேட்பாங்க. அப்படி அந்த இறைவன் நம்ம பிறக்கும் போது பல்ல கொடுக்கல. நமக்கு ஏன் கொடுக்கல? கண்ணுக்குட்டி கொடுத்திருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கப்படாதா அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா ஆரம்பத்துல பல்ல கொடுக்க மாட்டார், கடைசியில பல்ல வைக்க மாட்டார். குடுங்கி விட்டுருவாரு எல்லா பள்ளியும். ஒரு பல்லு கூட நமக்கு சொந்தம் கிடையாது, எல்லாம் போயிடும். சிரிக்கிறது தான் இங்க சிரிக்கிறது. எல்லாம் பல்லாவது ஒன்னாவது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணாடியில பார்த்து இப்படி மேல திருப்பி திருப்பி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் போயிடும் நம்மள்கிட்ட. சுவாமி எடுத்துருவாரு எல்லாத்தையும். இன்னைக்கு தலை நன்னா இருக்கும், நாளைக்கு பார்த்தா ஒரு முடி நிறைக்கும், அடுத்த நாள் பார்த்தா 2 முடி நிறைக்கும். எல்லாம் வெள்ள முடிதான். டைய ஒரு நாள் தான் அடிச்சுக்கலாம், மறுநாள் டை அடிச்சுட்டா நனைஞ்சு போய் எல்லாம் திருப்பி வெள்ள வந்துடும், திருப்பி டை அடிச்சுக்கணும். எத்தனை நாளைக்கு டை அடிக்கிறது? அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால இயற்கையை நாம் மாற்றவே முடியாது. இறைவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். பெண்கள் எப்போதுமே கிளாஸ் வளையல் தான் போடணும், வளையல் போடாம இருக்கக்கூடாது. கிளாஸ் வளையல் தான் போடணும். பவுன் வளையல் எத்தனை போட்டிருந்தாலும் 4 வளையல் கிளாஸ் வளையல் போடணும். கிளாஸ் வளையல் போடாம இருக்கக்கூடாது. இருப்புக்கு மேல வெள்ளி ஐட்டங்கள் வரக்கூடாது. வெள்ளியில செயின் போட்டுக்கூடாது. பவுன்ல கொலுசு போட்டுக்கூடாது. பவுன் ஐட்டங்கள் இடுப்புக்கு கீழே வரக்கூடாது. இடுப்புக்கு மேல வெள்ளி ஐட்டங்கள் வரக்கூடாது. வெள்ளியில கொலுசு போட்டுக்கிறது கரெக்ட், பவுன்ல கொலுசு போட்டுக்கூடாது. எதனால கொலுசு போட்டுக்கிறது அப்படின்னு கேட்டா, எங்கேயாவது திருஷ்டி சுத்தி போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம யதார்த்தமா எங்கேயாவது போறோம், கண்ணால பார்க்காம ஏதாவது மிதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தோஷம் நம்மளோட சேர்ந்து வீட்டுக்குள்ளேயும் வந்துருமா. கொலுசு போட்டுண்டா அதோடய போயிடுவாங்க. அது ஒரு தடுப்பு மாதிரி. அந்த கொலுசுல என்ன இருக்கணும்? முத்து இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜுவல்லரியில போய் கேட்கறாங்க, நல்ல கொலுசா கொடுங்க, முத்தே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. நல்ல கொலுசா வேணுமா, ஆனா முத்தே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கொலுசு இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இது வேண்டாம் அது வேண்டாங்கிறோம், அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்ப. அதனால அதெல்லாம் நாம அறிந்து புரிந்து தெரிந்துதான் செயல்பட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். நாம இருந்து வாழ்க்கையினுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கெல்லாம் போனா குழந்தைங்க எல்லாரையும் வீட்டுல எல்லாரையும் அழைச்சிட்டு தான் போனோம். வெளியில இங்க கல்யாணத்துக்கு போனா குடும்பத்தோட தான் போகணும். கோயிலுக்கு போனாலும் குடும்பத்தோட தான், ஒண்டியா தனியா அப்படியே பிரம்மமேன்னு நடந்து வரக்கூடாது. என்ன, குழந்தைகளோட சேர்ந்தா நடந்து போகணும். அப்படிலாம் போனாதான் அந்த குழந்தைகளுக்கு கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கிற நம்மளுடைய மத சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும். கல்யாணத்துக்கு போனா எதுக்கு அழைச்சிட்டு போனா, இவங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, இவங்க வீட்டுல பையன் இருக்கு, நம்ம சம்பந்தம் பண்ணிக்கலாங்கிறத கல்யாணத்துக்கு போனா அது பிக்ஸ் ஆகும். கல்யாணத்துல தான் கல்யாணம் முடிவாகும். அப்படிங்கிறதுனால வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம்னு ஆயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை இறைவன் நமக்கு புரிந்து கொள்வதற்காக தான் திருக்கல்யாண வைபவம் அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பூஜைகள் செய்து ஹோமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிரவரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த கோத்திரத்திலிருந்து சுவாமி வந்தார், அவருடைய பெயர் என்ன, இங்க இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பிரவரம்ங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு திருமங்கல்ய காரணம், அக்ஷத ஆசீர்வாதம், அது முடிஞ்ச உடனே பாத காணிக்கைன்னு ஒண்ணு பண்ணணும். இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் போனா மொய்ப்பணம்னு போடுறோம்னா சுவாமிக்கு மொய்ப்பணம் போடக்கூடாது. சுவாமிக்கு போடும்போது மொய்ப்பணம்னு பேர் இல்லை. அது சுவாமிக்கு நம்ம மொய்ப்பணமா போட்டோம்னா நமக்கு வர்றது புற பொய்ப்பணம் ஆயிடும். அதனால மொய்ப்பணம் போடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாத காணிக்கைன்னு பேரு. தட்டை எடுத்துட்டு வருவாங்க, தட்டுல ஒரு பட்டு துணி போட்டிருப்பாங்க, பாத காணிக்கை நம்ம போடணும். நம்மள்கிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கோ அதுல எது நிறைய இருக்கோ அதை போடணும். கொஞ்சமா உள்ளதை போட்டோம்னா நிறைய இருக்கிறத அப்புறம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படிங்கிறதுனா எது நிறைய உங்கள்கிட்ட இருக்கோ அதை தான் அதுல போடணும். கொஞ்சமா உள்ளதை போடக்கூடாது. கொஞ்சமா போட்டா நமக்கு கொஞ்சமா பண்ணுவார், நம்ம நிறைய போட்டா அவர் நமக்கு நிறைய செய்வார்.
அப்படிங்கிறதுனால இந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாணங்கள் நிறைவு பெற்றவுடன் இங்கு பாத காணிக்கைகள் சேர்க்க வேண்டும். உடனே மங்கள தீபாராதனை, எல்லோருக்கும் விபூதி குங்கும பிரசாதம், மங்கள வாக்கியத்தோடு எம்பெருமானை அழகான முறையில் சத்தீஸ்வரி அம்பிகா சமேத சத்தீஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். தொடர்ந்து இங்கு வந்தவுடனே எல்லாருக்கும் பிரசாத விநியோகங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் கொடுக்க இருக்கின்றார்கள். எல்லோரும் பொறுமையாக இருக்க வேண்டும். கோவில்ல வந்தா பேசவே கூடாது. கூடுமான வரைக்கும் பேசாம இருக்கணும். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். கோவில்ல பேசினா என்ன பலன் அப்படின்னு கேட்டா, அடுத்த பிறவியில வவ்வாலா பிறக்கணும். அதனால கோவில்ல பேசக்கூடாது. சரி சாமி, நாங்கெல்லாம் பக்கத்துல தான் பேசிட்டு இருக்கோம், நீங்க மைக்கிலேயே பேசுறீங்களா, வவ்வாலா பிறக்க மாட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. இப்ப நான் அப்படி உங்களுக்கு சொல்லலைன்னா நான் வவ்வாலா பிறந்தாகணும் அப்படிங்கிறத சொல்லிதான் ஆகணும். அதனாலதான் குருத்துவம்னு பேர். குருக்கள்னா குருமார்கள்னு அர்த்தம். ஏன்னா அவங்கெல்லாம் சொல்லி, நாங்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை சொல்லி ஆகணும். அப்படிங்கிறத சொல்லாம விட்டுட்டேன்னா அந்த பிறவி எனக்கும் அப்படி வந்துடும். அப்படிங்கிறதுனால பிறவிகளுடைய உண்மையை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்பதனை இந்த கருத்தில் கொண்டு அழகான முறையில் எம்பெருமானுக்கு இப்பொழுது வஸ்திரதாரணங்கள் எல்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு ரட்சாபந்தனம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து உபவீத தாரணம் நடைபெறும். மாங்கல்ய சூத்திர பூஜை நடைபெறும். மாங்கல்ய தாரணம் நடைபெறும். மங்கள லாஜஹோமம் நடைபெறும். தொடர்ந்து மங்கள தீபாராதனையோடு எல்லோருக்கும் அருப்பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, முன்னெல்லாம் ஊருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போனோம்னு வச்சுங்களேன், நீங்க போயிட்டு லெட்டர் போடுங்க, சௌரியமா போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மறந்துடாம லெட்டர் போடுங்கம்பாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, மறந்துடாம மாத்திரை போட்டுங்கிறாங்க. முன்ன சொல்லும் போது லெட்டர் போடுங்க சௌரியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் போனோம்னா மறந்துடாம மாத்திரை போட்டுங்க. யாரும் மாத்திரை போடாத அசாமியே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. உட்கார்ந்தா ஒரு வியாதி, நின்றுட்டா ஒரு வியாதி. உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, அது ஒரு பிரச்சனை. எழுந்தா உட்கார முடியல, அது ஒரு பிரச்சனை. என்னன்னே தெரியல, தூக்கமே வரலங்கிறாங்க. 4 பூரம் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு மாத்திரை போட்டுக்க வேண்டியதா இருக்கு. அதனால என்ன உடம்புன்னே தெரிய மாட்டேங்கிறது. அதனால வியாதிகள் முதல்ல வரக்கூடாது. வியாதி இல்லாத தன்மையை இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும். அதனால அந்த வியாதி இல்லாத தன்மையை அளிக்கக்கூடிய தெய்வங்கள் 2. அதெல்லாம் கலவு, சாஸ்திர விநாயகம் அப்படின்னு பேரு. கலவுன்னா கலியுகம். கலியுகத்துல சாஸ்தாவும் விநாயக பெருமானும் இன்றியமையாத தெய்வங்கள். அதுதான் ஹரிஹர புத்திரர் அப்படின்னு பேரு. ஹரிஹர புத்திரர்னா சாஸ்தாக்கு பேரு. சாஸ்தா மாதிரி கலியுகத்துல வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்துல உன்னதமான தெய்வம் எதுவுமே கிடையாது. கண்கண்ட தெய்வம் சாஸ்தா. அந்த சாஸ்தாவிற்கு திருக்கல்யாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோவிலுக்கு போனா கண்ணை மூடிக்கிட்டு சாமியை கும்பிடக்கூடாது. கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடாதீங்க. கண்ணை திறந்துதான் சாமி கும்பிடணும். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், இங்க இருந்து திருப்பதிக்கு போவோம். திருப்பதியில பணம் கட்டி இருப்போம் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு. திருப்பதியில பணம் கட்டி 3 மாசம் 4 மாசமா நம்ம காத்துக்கிட்டு இருக்கும் போது திருப்பதியில போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள கேட்டு போட்டு நம்மள அனுப்புவாங்க. இதுல கொஞ்ச நாடி, அதுல கொஞ்ச நாடி, அப்படி மாத்தி போனோம். நேரா ஏத்தாப்புல பெருமாள் இருக்கும். பெருமாள் கிட்ட நம்ம போயிட்டு நம்ம பெருமாளை பார்த்த ஒரு சந்தோஷத்துல என்ன பண்ணுவோம்னா, கண்ணை மூடி இப்படி பெருமாளை கும்பிடுவோம். அப்படி கண்ணை மூடி பெருமாளை கும்பிட்டு மனசுல நிலை நிறுத்தத்துக்குள்ளேயே ஜரகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ஜரகண்டின்னு அங்கங்க போய் கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் இருக்க மாட்டாரு, செக்யூரிட்டி தான் நிற்பாருங்க. அந்த செக்யூரிட்டியை பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனோம் நம்ம கிடையாது. நமக்கு செக்யூரிட்டி இறைவன் தான். அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊடிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி என்று மிக அழகான முறையில் நமது நால்வர்களுடைய துதிகள் நம்மை உணர்த்துகின்றன. அப்பேற்பட்ட இறைவனுடைய திருவடி கமலங்களை எல்லோரும் பிரார்த்தனை செய்து பேரானந்தத்தை அடைய வேண்டும். சுகானந்த வாழ்வழிப்பாய், சுகிருத குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி அப்படின்னு பேர். அதனால இந்த சுகானந்த வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவும், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்ல. ஜாதகத்தை பார்த்தாங்க. ஜாதகத்தை பார்த்த உடனே ஜோசியர் சொன்னாராம், ஆதிவிநாயகர் கோயிலுக்கு போங்க, போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சரின்ட்டு அவங்க தம்பதி 2 பேரும் வந்தாங்க. ஆம்பளையா மட்டாட்டி அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சாமி கும்பிட்டுட்டு போய் ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறந்தது.
பிறந்த உடனே போய் நட்சத்திரத்தை பார்த்து என்ன பேர் வைக்கணும் அப்படின்ன உடனே தீனா எழுத்து வர்ற மாதிரி பேர் வைங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிட்டு இந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து தொட்டியல் போட்டு பேரெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த குழந்தைக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் எங்க வேண்டிக்கிட்டீங்களோ அங்க அழைச்சிட்டு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. திரும்பவும் அந்த பையனுடைய அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, இந்த குழந்தையோட அப்பா அம்மா, அந்த குழந்தை 3 2 6 6 1 7 பேர் நம்ம கோயிலுக்கு திரும்பி வந்தாங்க. வந்த உடனே அர்ச்சனை பண்ணும் சாமின்னாங்க. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுல எல்லாம் கொண்டு வந்தாங்க. உடனே சங்கல்பம் பண்றேன். ஏண்டாப்பா சங்கல்பம் பண்ணோன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த குழந்தையோட பேரு சொன்ன உடனே உள்ள போனா நாமாவளியே வரமாட்டேங்கிறது. சரி சுவாமியோட நாமாவளியை சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தீபாராதனை பண்ணி விபூதி குங்குமத்தை கொடுத்துட்டு நீங்க கோயிலை சுத்திட்டு வாங்க, நான் அப்புறமா பிரசாதம் தரேன்னு சொல்லிட்டேன். கோயிலை சுத்திட்டு வந்தாங்க. வந்து உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு வச்சிருக்கிற பேர் இருக்கு இல்லையா, அதை வச்சு 1 மணி நேரம் 40 நிமிஷம் நான் அவங்கள்ட்ட பேசினேன். அப்படி என்ன விசேஷமான பேர் அப்படின்னு கேட்டா தீனாவுல பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா திருவாதிரையில அந்த குழந்தை பிறந்திருக்கு. அடைமொழி உள்ள நட்சத்திரங்கள் 2, திருவாதிரை 1, திருவோணம் 1. அதனாலதான் திருவோணத்தை பெருமாள் எடுத்துக்கிட்டார், திருவாதிரையை இறைவன் எடுத்துக்கிட்டார், சிவபெருமான் எடுத்துக்கிட்டார். அந்த தீனாவில எழுத்து வைக்கணும்னா அந்த எழுத்துலதான் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம பேர்ல அந்த எழுத்து எங்க வேணாலும் வரலாம். அவங்க என்ன தெரியுமா வச்சாங்க அந்த குழந்தைக்கு? திகில்னு பேர். இந்த குழந்தைக்கு என்ன பேரு? திகில் அப்படின்னு பேர். நமக்கு சொன்னாலே திகில் திகில்ங்குது. அப்ப அந்த குழந்தைய ஒரு நாளைக்கு போறா ஏன் திகில் ஏன் திகில்னா அது திகில் தான். அது அந்த குழந்தைய கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவ எப்படி பேர் வைப்பா? அதனால அதே மாதிரிலாம் குழந்தைகளுக்கு பேரை வைக்க கூடாது, தெய்வத்தினுடைய பெயர்களாக வைக்க வேண்டும். அப்படி வச்சு கூப்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியானது கிடைத்து லோகத்தில் நன்றாக வாழக்கூடிய வாழ்க்கை இறைவன் நமக்கு அமைத்து கொடுப்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதனை கூறிக்கொண்டு மிக அழகான முறையில் இப்பொழுது மாங்கல்ய தாரணம் நடைபெற, வஸ்திர தாரணம் நடைபெற இருக்கின்றன. தொடர்ந்து ரட்சாபந்தனம், மாங்கல்ய தாரணம், அருப்பிரசாதங்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நாட்டக்குறிஞ்சிராகவும் ஆலாபனை செய்ய இருக்கின்றார்கள். வஸ்திர தாரணம், அது மாலை முகூர்த்த மாலை சாத்துறது, பூனல் போடுறது, ரட்சாபந்தனம் கட்டுறது, இது பூரா முடிச்சுட்டு மாங்கல்ய தாரணம் ஆக போறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு சுவாமி தரிசனம் பண்ணாதீங்க, கண்ணை திறந்திருந்தா தரிசனம் பண்ணணும். கண்ணை மூடி தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னா கண்மூடித்தனமாக போய்விடுவோம். அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு தரிசனம் பண்ணக்கூடாது. அதனால நமக்கு பவர் குறைஞ்சிருச்சுங்கிறதுனாலதான் கண்ணாடி கொடுத்திருக்காங்க. கண்ணாடி போட்டும் கண்ணை மூடிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இறைவனை எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு பேரானந்தத்தை அடையணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு நாதஸ்வர வித்வான்கள் அழகாக வாசிப்பதற்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இசையால் மகிழ்விப்பது மனிதன் குணமாகும், இசையில் மகிழ்ந்து தவழ்ந்து வருவது இறைவன் குணமாகும் என்று கூறுவார்கள். நமது திருக்கண்டீஸ்வரம் சுரேஷ் வித்வான் அவர்கள் மிக அழகாக அந்த குழுவினர்கள் வாசிக்கக்கூடியவர்கள். நாதஸ்வரத்திற்கு பக்கவாத்தியமாக இருக்கக்கூடிய தவில் வித்வான்கள் அழகாக வாசிக்கக்கூடியவர்கள். நம்மளாம் எங்களை தவில் வித்வான்களை பக்கவாத்தியக்காரர்கள் சொல்லுவோம். நிச்சயமா கிடையாது, பக்காவான வாத்தியக்காரர்கள் நம்மளுடைய ஆலோசனை. ரொம்ப அழகா வாசிக்கக்கூடிய கலைஞர்கள். ஏன்னா எந்தெந்த நேரத்துல எது எதெல்லாம் வாசிக்கணும்னு இறைவனுக்கு சுவாமி நமக்கு விதிச்சிருக்கார், அதை தான் வாசிக்கணும். எப்ப பார்த்தாலும் எது வேணாலும் வாசிக்கிறான்னு வாசிக்கணும். அப்பேற்பட்ட கலைஞர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள், அழகாக வாசிக்க இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் செவிமடுத்து இறைவனை கண்குளிர கண்டு மனதார நினைத்து இறைவனுடைய பேரானந்தத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய எஞ்சிய பூஜைகள் தொடங்கப்படுகின்றன. எல்லோரும் இருந்து தரிசனம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்க வேண்டும். குடும்பங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைகள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் இருக்க வேண்டும், நல்ல இடத்தில் திருமணமாக வேண்டும், குடும்பம் ஒரு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். எங்க இருந்தாலும் தாயார் தகப்பனார் நம்ம மறந்துடக்கூடாது. தாயார் தகப்பனாரை நிந்தித்தவர்கள் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்பா அம்மாவை நிந்திக்கவே கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒற்றுமை குணத்தை இறைவன் நமக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு எஞ்சிய பூஜைகள் தொடங்குகின்றன. மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றது. சுவாமியே சரணமையப்பா. चित्रा नक्षत्रं भवति चित्रं त्वा एतत् कर्म प्रभानाभान् संभाने
सर्वान् भयन् सर्वास्ते